வந்திருக்கிறது. ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அவன் கல்வியை பெறாதவனை போல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒழுக்கத்தினுடைய பண்புகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் அவர்களிடத்திலிருந்து தான் அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், ஒழுக்கம் போய் சேர வேண்டும். தாய் தந்தையர்களிடத்திலிருந்து நல்ல ஒழுக்கங்கள் அந்த குழந்தைக்கு பொதிக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா குழந்தையும் துன்யாவில் பிறக்கிற பொழுது நல்ல பிள்ளைகளாகத்தான் பிறக்கின்றன. அது நல்லவர்களாக அல்லது தீயவர்களாக மாறுவது தாய் தந்தையினுடைய வளர்ப்பை பொறுத்து தான். தாய் தந்தையர்கள் எப்படிப்பட்டவர்களாக அவர்களை உருவாக்குகிறார்களோ அது போன்ற நிலையில் தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, வளர்ந்து வருகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ பொய்யை கண்டால், தன் பிள்ளை பொய் பேசுவதை கண்டால் அந்த குழந்தையை திருத்தணும். பொறாமை, அவதூறு, இது போன்ற கெட்ட நடவடிக்கைகளை தன்னுடைய பிள்ளைகள் சொல்லாமல் தான் முதலில் தன்னை தற்காத்து கொண்டால்தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன